அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். ஈரோடு மாவட்ட கருத்து கணிப்பு. ஈரோடு மாவட்டத்தில் 8 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது. அதில் 1 தனி தொகுதி, 7 பொது தொகுதிகள். ஈரோடு மாவட்டத்தில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பது கொங்கு வேளாள கவுண்டர்களே ஆவார்கள். இவர்களைத் தொடர்ந்து ஊராளி கவுண்டர்கள், பட்டியலின மக்கள், அதிலும் குறிப்பாக அருந்ததிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், வன்னியர்கள், கோணார்கள், நாயுடுகள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் போன்றவர்கள் கணிசமாக வசித்து வருகிறார்கள். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி. காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தொகுதியை திமுக ஒதுக்கியுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கோபிநாத் பழனியப்பன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திமுகவின் சார்பில் மனோகரன் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தாண்டவமூர்த்தி அவர்களும், டிவிகேவின் சார்பில் விஜய் பாலாஜி அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இங்கு காங்கிரஸ் கட்சிக்கு 35% 44% ஆதரவும், அதிமுகவிற்கு 36% 42% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 1% 7% ஆதரவும், டிவிகேவிற்கு 15% 21% ஆதரவும், இதர கட்சிகளுக்கு 4% ஆதரவும் உள்ளது. இங்கு கடுமையான இழுபறி நிலவுகிறது. ஈரோடு மேற்கு தொகுதி. இங்கு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் திமுகவின் சார்பில் போட்டியிடுகிறார்கள். அதிமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தொகுதியை ஒதுக்கியுள்ளது. அக்கட்சியின் சார்பில் யுவராஜா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் விஜய் அவர்களும், டிவிகேவின் சார்பில் ஆனந்த் மோகன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இங்கு திமுக கூட்டணிக்கு 36% 42% ஆதரவும், அதிமுக கூட்டணிக்கு 32% 38% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 1% 7% ஆதரவும், டிவிகேவிற்கு 17% 23% ஆதரவும், இதர கட்சிகளுக்கு 5% ஆதரவும் கிடைக்கிறது. இங்கு திமுக வெற்றி பெறுகிறது. வடக்குறிச்சி சட்டப்பேரவை தொகுதி. இங்கு மதிமுகவிற்கு திமுக ஒதுக்கியுள்ளது. மதிமுகவின் சார்பில் செந்தில்நாதன் அவர்களும், பாஜகவின் சார்பில் கிருத்திகா அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அருண்குமார் அவர்களும், டிவிகேவின் சார்பில் சண்முகம் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இங்கு மதிமுகவிற்கு 35% 41% ஆதரவும், பாஜகவிற்கு 38% 44% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 2% 8% ஆதரவும், டிவிகேவிற்கு 11% 17% ஆதரவும், இதர கட்சிகளுக்கு 5% ஆதரவும் கிடைக்கிறது. இங்கு பாஜக வெற்றி பெறுகிறது. அந்தியூர் சட்டப்பேரவை தொகுதி. இங்கு திமுகவின் சார்பில் சிவபாலன் அவர்களும், அதிமுகவின் சார்பில் ஹரிபாஸ்கர் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஆனந்தி அவர்களும், டிவிகேவின் சார்பில் விஜய் வெங்கடேஷ் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இங்கு திமுகவிற்கு 35% 41% ஆதரவும், அதிமுகவிற்கு 39% 45% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 1% 6% ஆதரவும், டிவிகேவிற்கு 12% 18% ஆதரவும், இதர கட்சிகளுக்கு 1% 5% ஆதரவும் கிடைக்கிறது. இங்கு அதிமுக வெற்றி பெறுகிறது. பெருந்துறை சட்டப்பேரவை தொகுதி. இங்கு அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைந்த தோப்பு வெங்கடாச்சலம் அவர்கள் திமுகவின் சார்பில் போட்டியிடுகிறார். அதிமுகவின் சார்பில் ஜெயக்குமார் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் லோகநாதன் அவர்களும், டிவிகேவின் சார்பில் அருணாச்சலம் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இங்கு திமுகவிற்கு 33% 39% ஆதரவும், அதிமுகவிற்கு 36% 42% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 2% 8% ஆதரவும், டிவிகேவிற்கு 15% 21% ஆதரவும், இதர கட்சிகளுக்கு 5% ஆதரவும் கிடைக்கிறது. இங்கு அதிமுக வெற்றி பெறுகிறது. கோபி சட்டமன்ற தொகுதி. இங்கு திமுகவின் சார்பில் நல்லசிவம் அவர்களும், அதிமுகவின் சார்பில் விபி பிரபு அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சீதாலட்சுமி அவர்களும், டிவிகேவின் சார்பில் அதிமுகவிலிருந்து டிவிகேவில் இணைந்த செங்கோட்டையன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இங்கு திமுகவிற்கு 29% 35% ஆதரவும், அதிமுகவிற்கு 29% 36% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 1% 6% ஆதரவும், டிவிகேவிற்கு 24% 34% ஆதரவும், இதர கட்சிகளுக்கு 1% 5% ஆதரவும் கிடைக்கிறது. இந்த தொகுதியில் கடுமையான இழுபறி நிலவுகிறது. 1% அதிமுகவிற்கு லீட் உள்ளது. பவானி சட்டப்பேரவை தொகுதி. இங்கு திமுகவின் சார்பில் சந்திரசேகர் அவர்களும், அதிமுகவின் சார்பில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் KC கருப்பண்ணன் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மோனகா தேவி அவர்களும், டிவிகேவின் சார்பில் பாலகிருஷ்ணன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இங்கு திமுகவிற்கு 36% 42% ஆதரவும், அதிமுகவிற்கு 34% 40% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 1% 7% ஆதரவும், டிவிகேவிற்கு 14% 20% ஆதரவும். இங்கு கடுமையான இழுபறி நிலவுகிறது. பவானி சாகர் சட்டப்பேரவை தொகுதி. இந்த தொகுதியை திமுக சிபிஐக்கு ஒதுக்கியுள்ளது. சிபிஐயின் சார்பில் சுந்தரம் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அதிமுகவின் சார்பில் சிட்டிங் MLA பண்ணாரி அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சௌந்தர்யா அவர்களும், டிவிகேவின் சார்பில் தமிழ்ச்செல்வி அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இங்கு சிபிஐக்கு 36% 42% ஆதரவும், அதிமுகவிற்கு 40% 46% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 2% 8% ஆதரவும், டிவிகேவிற்கு 8% 14% ஆதரவும், இதர கட்சிகளுக்கு 1% 5% ஆதரவும் கிடைக்கிறது. இங்கு அதிமுக வெற்றி பெறுகிறது. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 8 சட்டப்பேரவை தொகுதிகளில் நேரடியாக 4 தொகுதிகளில் அதிமுகவும், 1 தொகுதியில் பாஜகவும் வெற்றி பெறுகிறது. திமுக 1 தொகுதியில் வெற்றி பெறுகிறது. மற்ற தொகுதிகளில் கடுமையான இழுபறி நிலவுகிறது. நன்றி.